வணக்கம் சர்மிளா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவருக்கு வயது 40. இவர் வட மாநில தொழிலாளருக்கு வீடு வாடகைக்கு விட்டுள்ளார். அவர்களுடன் சேர்ந்து குமார் அடிக்கடி மது அருந்துவது வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த வாரம் மது அருந்திய போது சந்தன் என்ற வட மாநில தொழிலாளரின் தாயாரை குமார் ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சந்தன் பழிவாங்க காத்திருந்தார். நேற்று இரவு குமார், சந்தன், அசாத் அலி, ராகுல் ஆகியோருடன் மீண்டும் மது அருந்தியுள்ளார். அப்போது கடந்த வார பிரச்சனை தொடர்பாக சந்தனுக்கும் குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சந்தன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை குமாரை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். கொலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த அசாத் அலியும் ராகுலும் சந்தனை தாக்கினர். பதிலுக்கு சந்தனம் தாக்க இந்த மோதலில் சந்தன், அசாத் அலி ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. சர்மிளா, தகவல் இருந்து வந்த ஒரகுடம் போலீசார் குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். காயமடைந்த சந்தன் மற்றும் அசாத் அலிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராகுலை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.